शेषार्यवंशकलयशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीशशुकशौनकभीष्मटाल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्चमहराक्षय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिभागान् भक्ताङ्घ्रिगेणपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। हस्तस्ततालद्वितयं प्रपद्ये यथारिवाग्व्यासमुदारकीर्तिं माधुर्यसंश्लिष्टकवित्वयुक्तं महत्त्वसम्भावितबुद्धिरत्वम् व्यासम्बधिष्टनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं कृष्णं कमलभद्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिम्। கிருஷ்ணஸ்மரணம் 9வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம். 9வது ஸ்கந்தத்துக்குள்ளே 24 அத்தியாயம் இருக்கு. அதில் 12 அத்தியாயம் சூரிய வம்ச வர்ணனம், 12 அத்தியாயம் சந்திர வம்ச வர்ணனம். அதில் சர்கச்ச பிரதிசர்கச்சா வம்சோ மன்வந்தராணிச்சா புராணம் பஞ்சலக்ஷணம் அப்படின்னு எல்லா புராணத்திலும் 5 லட்சணங்கள் இருக்கலாம். சர்க்கம் சிருஷ்டி, பிரதிசர்க்கம் அனுசிருஷ்டி. சிருஷ்டி ஒரே சிருஷ்டி இல்லை, பெருமாள் பண்றது சமஷ்டி சிருஷ்டி. சதுர்முக பிரம்மா பண்றது வெஷ்டி சிருஷ்டி. வெஷ்டின்னா இண்டிவிஜுவல், சமஷ்டி அப்படின்னா ஜெனரல் குரோத். ஸோ இவ என்ன பண்றோம் அப்படின்னா சிருஷ்டி உபசிருஷ்டி, நவவிதமான சிருஷ்டி இருக்கு. அந்த நவமான சிருஷ்டி அது சர்க்கம் பிரதிசர்க்கம். சர்க்கச்ச பிரதிசர்க்கச்ச அவம்சோ மன்வந்தராணி, அவம்சங்கள். அந்த வம்சத்தை சொல்லிட்டு இருக்கா. இப்போ சூரிய வம்சம் 12 அத்தியாயம், சந்திர வம்சம் 12 அத்தியாயம், 9வது அத்தியாயம். இது 3வது. ஃபர்ஸ்ட் வைவஸ்வமனு கதையை சொன்னார். வைவஸ்வான் மரமே பிராகா முதல் இக்ஷுவாகவே பிரவீத்து, அவன கதையை சொல்லி 2வது சர்க்கத்துக்குள்ளே 2வது அத்தியாயத்துக்குள்ளே கைஷாத புரஞ்சு விற்த்தாந்தத்தை சொல்லி இன்றைய தினம் சுகன்யா சபன மகரிஷி கதையை சொல்கிறார். இது யாரப்பா அப்படின்னா இவனு மனுவினுடைய உள்ள 10 பேர் பசங்கள் வேணும். தபஸ் 100 வருஷம் தபஸ் பண்ணு. இந்த முதல் ஒரு பண்ணு இருக்கிறது, அந்த பண்ணே பிள்ளை பெண் 1 மாசம் பண்ணு, 1 மாசம் பிள்ளை, இடான்னு பெண் பேர். அப்புறம் சுத்திம்னன் 1 மாசம். இந்த மாதிரி அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு சாபத்தாலே பறந்து அவன் காலு கழிச்சுட்டு போயிடுறான். புரூரவஸ் அப்படின்னு முன்னுக்கு வரது போறான். இன்னொரு அவனுக்கு அப்புறம் அவன் பசங்கள் இல்லாததுனாலே வயோஸ்வரமனு ஸ்ராத்த தேவன் தவும் பேர். அவன் சரி பிள்ளை. அவன் என்ன பண்றான் அப்படின்னா 100 வருஷம் தபஸ் பண்ணி 10 பேர் விஷங்களை பெறான். அதுல ஒருத்தன் இவன் முன்னுக்கு வருது. ஸ்ரீ சுகவாச்சா அவனு கதையை சொல்றாரு. சரியாத்தின்னு ஒரு பேரு, ஒரு 3வது பிள்ளை 10 பேர்ல. சரியாத்தின் மாணவோ ராஜா பிரம்மிஷ்டா சபூவகா, அவன் ராஜாவாயிருந்து பிரம்மிஷ்டனன், பிரம்ம ஜானத்துக்குள்ளே நிஷ்டனானவன். யோபா அங்கிரசாம் சத்ரே தித்தீயமஹ ஊச்சிமான், அந்த பரத்வாஜ கோத்திரத்தை ஆங்கீரசர் ஒரு சத்திர யாகம் பண்ற. அதுல நான் தான் இதுல தித்தீயன் அந்த பேரு சொல்லி எல்லாம் உதவினான். சுகன்யா நாம தஸ்யாசீத்
கன்யா கமலலோச்சனா. அந்த சரியாத்தி என்கிற ஸ்ராத்ததேவனுடைய புத்திரனுக்கு, வயோசுதனுடைய புத்திரனுக்கு, ஸ்ராத்ததேவி இன்னொரு பேர், வயோசுதன் இன்னொரு பேர், 2 பேர். சரி, அந்த சரியாத்திக்கு சுகன்யான்ட்டு ஒரு நல்ல பெண் இருந்தது. தயால் சார்த்தம் கனயத்தோ. தயால் சார்த்தம் வனகத்தோ அகமத் சவனாஷ்டமம். அந்த பெண்ணை கூட்டிண்டு சவனாஷ்டமத்துக்கு ஒரு தரம் வரான் சரியாத்தி. சுகன்யான்னு பெண்ணை கூட்டிண்டு சா சఖி பரிவிருத்தா விசிந்த்வத் அந்திபான்வனே. சகிகளை கூட்டிண்டு அந்த சவனோட ஆஷ்டமத்தில் சுத்திட்டு இருந்தான். ஒன்னா பார்த்துருந்தோம். வல்மீகரந்திரே ததிரிஷே. ஒரு புத்து, அந்த புத்துக்குள்ள 2 ரந்திரம் இருந்தது, ஓட்டை. வல்மீகரந்தே ததிரிஷே கஜ்யோதே இவன் ஜோதிஷி. 2 பளபளான்னுட்டு லைட் மாதிரி கண்டது இதுல, அந்த புத்துல. தே தெய்வச்சோரிதா பாலா ஜோதிஷி கண்டகேனவை அவிந்தியம் முக்தபாவேனா சுஸ்ராவா ஸ்ருத்ததோ பகு. சரி, சின்ன வயசு என்னவோ லைட் வந்ததுன்ட்டு ஒரு ஊசி எடுத்துக்கொண்டாங்க, கட்டி எடுத்து இப்படி குத்துடுறாங்க. அங்கிருந்து ரத்தம் உண்டு. சரி, அவித்தியம் முக்தபாவேனா சுஸ்ராவா அசுருத்ததோ பகு. உடனே இருக்கிறதுக்கு இல்லையா உத்தேசித்தே. சக்ரீன் மூத்த நிரோபூத் நிரோதோபூத் சைனிகானாஞ்ச தத்க்ஷணாத். அதுல கார் இருக்கிறவாளுக்கெல்லாம் உடம்பு கட்டி போச்சு. உடம்பு கட்டி போச்சு அப்படின்னா மல விசர்ஜனை பண்றதுக்கு ஆகலை ஆவாள். ஓ. சக்கரன் மூத்திர நிரோதோ பகுத்து சைனிகானாஞ்ச. எல்லாருக்கும் அங்க போனவாள் எல்லாருக்கும் ராஜரிஷமுபாலக்ஷா புருஷான் விஸ்மிதோ பிரவீத்து. இந்த சரியாத்தி கேட்கிறான், என்னவோ அப்பியபத்திரன் யுஷ்மாபிஹி பார்கவஸ்ய விசேஷ்டித்தம். பார்கவ வம்சத்துவம் சவதரிஷி. யாரான அவசரப்பட்டுங்களா சவதரிஷியுண்டு? வியக்தம் கேனாபினஸ்தஸ்ய கிருதமாஷ்டபதூஷணம். ஒத்தாலும் கேட்டுக்கிறான், ஒத்தாலும் வந்து சொல்றது இல்லை. சுகன்யா பிராகபிதரம் பீதா கிஞ்சித் கிருத்தம் மயா. அவ்வளவு பயந்துண்டு தோபனாருக்கு சொல்றா, நான் ஒரு காரியம் பண்ணேன் அப்பா. துவே ஜோதிஷி அஜானந்தியா. 2 படபடான ஒரு புத்துல கண்டேன் நானு. அது நிர்பின்னே கண்டகேரவை. ஒரு முள் எடுத்து குத்துட்டேன். துஹிதுஸ்தத்வசஸ்ருத்வா சரியாத்திர் ஜாத சாத்வசகா. அந்த பெண்ணுடைய பேச்சு கேட்டு அவருக்கு ரொம்பவும் கோபம் வந்துட்டு முனிம் பிரசாரயாமாசா வல்மீகாந்தரஹிதம் சனீஹி. அந்த முனியை பற்றி தபஸ் பண்றாரு. என் பெண் இந்த மாதிரி கொண்டுட்டா தயவு செய்து க்ஷமிக்கணும் அப்படின்னு. அங்கே உட்கார்ந்து பிரேயர் ததபிப்பிராயமாஜ்ஞாய ராதாத்விஹிதரம் முனிஹி. அவருடைய அபிப்பிராயம், ராதா அபிப்பிராயம் தெரிந்து அந்த பெண்ணியை அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அந்த சவன மகரிஷிக்கு. கிருத்ரான் முக்தஸ்தமாவந்தரியா புறம் பிராயாத் சமாஹிதகா. இந்த கட்டத்தில் விடுவிக்கப்பட்டு அந்த பெண்ணை அங்கேயே விட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து வந்துடுறார். பிரியனையா மாசு சித்தஜா அப்புறமத்தா நிவர்த்திபீஹி. அந்த பெண் பயந்து அவனுக்கு சவன மகரிஷிக்கு வேண்டுமானத்தெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தான். கசி சித்தத காலஸ்யா நாசத்யா வாஷ்டமாகத்தௌ. இந்த காலத்துக்குள்ள இந்த அஸ்வினி தேவதைகள் வர, அவ டாக்டர்ஸ் தேவதைகள். தௌ பூஜயித்வா புரோவாச்சா
பயோமே ரத்தமீஸ்வரவு. சரி. கிராகம் கிரகிஷ்யே சோமஸ்ய யஜ்ஞே வாமப்ய சோமபோஹு. அவ இவாளுக்கு ஹவிஸ் கொடுக்கறது இல்லை. டாக்டரானதுனால தேவதைகளை ஹவிஸ் கொடுக்குற மாதிரி இவர் 2 பேரும் கொடுத்துன்னு இருக்கல. ஏன்னா இவர் டாக்டர் எங்கெங்க தொடரா அப்படின்னு. கிரகம் கிரகிஷ்யே சோமஸ்ய யஜ்ஞே வாமப்ய சோமபோஹு. நமக்கு சோமபானம் பண்ணணுன்ற ஆட்சே யாரும் கொடுக்க மாட்டா நமக்கு. பெய்தான் மே வயோரூபம் பிரபதானாம் விரீப்சித்தம். சரி, நீ எனக்கு இந்த சவன மகிழ்ச்சிக்கு வயசாயிட்டு இருந்த, ரொம்ப பாரி கழவராக இருந்த, எனக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவளை கேட்கிறான். அஸ்வினி தேவதைகள் டாக்டர்ஸ் தானேவா. கிரீதாமே வயோரூபம் பிரபதானாம் விரீப்சித்தம். பண்வசங்கள் என்னை விரும்புற மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்கிறான். பாடம் இத்தி ஊச்சத்து விப்ரம் விபனந்தமம். சரி, அப்படியே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு 2 பேர் டாக்டர்ஸ் சொன்னான். யார்? அஸ்வினி தேவர்கள். நிமஜ்ஜதாம் பவானஸ்மின்னே அதே சித்த விதவிதை எங்க ஒரு குடம் இருக்கு, சித்தாள் பண்ணின குடம். அதில் நீர் ஸ்நானம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இத்தியுக்தா ஜரயாகிரஸ்தா தேகே சமரி சந்ததகா. உடம்பெல்லாம் நரம்பு. அவரு இவரும் போய் அவ 2 பேர் ஐஸ்வர்ய தேவர்களும் போய் ஸ்நானம் பண்றாங்க அந்த குளத்துல. இத்தியுக்தா ஜரயாகிரஸ்தேகோ சமரித்திரா ரதம் பிரவேசிதோ அஸ்விபியாம் வலி பலித விப்ரயகா புருஷாஸ்தத்திர உத்தஸ்து ஈச்சா பிரமித பிரியாகா. அங்கே தண்ணிலை மொழிகி ஏந்திருந்த உடனே 3 பேர் ராஜகுமாரன் மாதிரி ஆயிட்டான். ஒரே மாதிரி அஸ்வினி தேவர்கள் 2 பேரு, சவன மகரிஷி ஒருத்தன், ஒரே மாதிரி ஆயிட்டார். புருஷாஸ்தத்திர உத்தஸ்து அபீச்சா பிரமித பிரியாகா பத்மஸ்ரஜா குண்டலினஹா. பத்மத்துடைய மாலை, காதல குண்டலம், துஷ்ரூபா சுபாரகா. உடம்புல ஆபரணத்தோடு இருந்திருந்தார் எல்லாரும் ஒரே மாதிரி. தான் நிரீட்ச பராரோகா சரூபான் சூரியவர்த்தசகா அஜானிதி பிரதிம்சாத்தே அஸ்வனும் சரணம் ஜெயௌ. சுகன்யா பார்த்ததுன்னா 3 பேர் வர மாதிரி இருக்கா. சவன் மகரிஷி அதுன்னு தெரியல அவனுக்கு. அதுக்கோசரம் என்ன பண்ணா, அஸ்வினிகளை நமஸ்காரம் பண்ணி நீங்க தான் என்னுடைய பத்தியை காண்பிச்சு கொடுங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க அப்படின்னு கேட்டான். கரிஷித்வா பரிந்தஸ்யை பாதிவிரத்தேன தூஷித்தௌ ரிஷி மாமந்திரி ஐயத்து விமானே திருஷ்டபம். அந்த பெண்ணுடைய பாதிவிரத்தினால ரொம்ப சந்தோஷப்பட்டு அவாசா என்ன பண்ணா, இவன் தான் என்னுடைய பத்தி சவன மகிழ்ச்சியை காண்பித்து அவர் 2 பேரும் பிளேன்ல போயிட்டான் மேலுக்கு. வரைச்சே ஒரு ஷிபி. ஷிபி அப்படின்னா ஹிபிகா, ஒரு பல்லக்கு. அதே பிளேன் மாதிரி எடுத்துக்கும் போறான். இந்த பக்கம் மேல போயிட்டாங்க. யக்ஷமானோத சரியாதி சவனாஸ்யாஷ்டமம் கதகா. சரி, இந்த பக்கத்துல என்னவாச்சுன்னா, ஒரு யயாதி பண்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நேர காட்டுக்கு வந்தான். யக்ஷமானோத சரியாதி சவனஸ்யாஷ்டமம் கதா துஷத்வாஸ்மே புருஷம் சூரியவட்சம். இது பண் பக்கத்துல என்ன ஒரு சின்ன பையன் அதுல ஒருத்தன் நிற்கிறான். புரு இவரு நியூலி ஃபார்ம் பாடி. ராஜா துஹிதரம் ராகா கிருதபாதாபிவந்தனாம். அவள் நமஸ்காரம் பண்ற அப்பாவுக்கு. ஆசிஷா பிரயுஜானோ நாதி பிரீதமனாயவா. அவன் ஆசீர்வாதமே பண்ணலையா. கோபம் அவனுக்கு. யாருண்டையோ போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு. சமுனர் கழவராயிருந்தார். இது யாரோ பசங்களுக்கு விளையாட்டு இருக்காளே, அவனுக்கு கோபம் வைரம். சிக்கீரிஷிதந்தே கிபிதம் பிரதிஷ்டயா பிரதம்பித்தோ லோக நமஸ்கிருத்தோ முனி. அவர் பூஜ்ய லோகத்துக்கு நமஸ்காரம் பண்ண, லோகத்தை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணும்படியானவர். நீ என்ன பதிவிரத்தியா இருப்பாண்டாம யாருண்டி போய் சேர்ந்து இருக்கீ? நீ எத்தும் ஜராகிரஸ்தம சத்திய சம்மதம்
விகாயஜாரம் பஜசே அமுத்ரகம். பதிவிரதமாக இருக்கிறது ஏதோ ஒரு புள்ளியோடு போய் கலந்து உட்கார்ந்துருக்கியம்மா நீ. கதம் மதிஸ்தேவ கதான்யதா சதாம் குலப்பிரசூத்தே குலதூஷணம் சிதம். நல்ல குலத்துல பிறந்து குலதூஷணமான காரியம் பண்ணிட்டிய நீயே. விவரிஷிஜாரம் ஜரபத்ரபா குலம் பிதுஷ்ட நயஸ்ததஸ்தமஹா. நாங்கள் எல்லாம் நரகத்தில் விழு மாதிரி பண்ணிவிட்டியம்மா நீ. எவனுடைய போய் கலந்து நிற்கிறியேன்னு தகப்பனார் கோயிச்சுக்கிறார். ஏவம் பிரமாணம் பிதரம் ஸ்மயமானா ஸ்மிதா உவாச்ச தாத்த தாமாதா தைவ பிரகரந்தனா. உம்முடைய மாப்பிள்ளை சுவாமி அவரு, அவருக்கு அஸ்வரி தேவதைகள் வந்து ஒரு வரம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா. நான் யாரண்டியும் போய் சேர்ந்தில்லை. உவாச்ச தாத்தா தாமாதா தைவ பிரகரந்தனா சசம்ச பித்திரே தத் சர்வம் வயோரூபாபிலம்பனம். எந்த மாதிரி இவாளுக்கு யௌவனத்துவம் வந்தது அச்சவன மகரிஷிக்குன்னு சொல்லி விஸ்மிதா பரமப்பிரியரகா தனையாம் பரிஷஸ்வஜே. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பண்ணி ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் தகப்பனார். சோமேன யாஜபன் யாச்சயன் வீணும் கிரகம் சோமஸ்ய கிரகீத்து. அந்த சோமயாகத்தை பண்ணி வைத்து அவனுக்கும் சோமதவசத்தை கொடுத்தார். யாருக்கு? இவர் 2 பேருக்கு, அஸ்வினி தேவதைகளுக்கு. என்னுடைய எஜமானரான சவன மகரிஷி அசோம போர அஸ்வினோ சவனஸ்வேன தேஜசா. அது இந்திரன் கோவந்தூர். ஹந்தும் தமார தேவஜனம் சத்யோவன் வருஷகா. இந்திரன் யாருக்கு சொன்னா அவளுக்கே கொடுக்கணும். இவாளுக்கெல்லாம் சோமபானம் பண்ணுறதுக்கு அவகாசம் இல்லை. இது எப்படி கொடுத்தீர் அப்படின்னுட்டு வஜ்ராயுதம் எடுக்கிறான். யாரு? இந்த ராஜாவை கொல்றதுக்கு. அப்போ அத கோள் அப்படியே நின்று விடுறது ஒரு சாபத்தால. அசோம போர கசிபோ நவனஹா ஸ்வேனதேரசா கந்தும் தமார தேவஜனம் சத்யோ மஞ்சள் பரிஷித்தகா. தோல் இப்படி எடுத்து வஜ்ராயுதத்தோட அப்படியே நிற்கிறான் தோடையாசிக்கிறதுக்காக. தவஜ்ரம் ஸ்தம்பயாமாசா புதமிந்திரஸ்ய பார்கவகா. சவன மகரிஷி தம்முடைய தபஸாலே அவனுக்கு தோலை எடுக்கிற மாதிரி அடுக்காத மாதிரி பண்ணிவிட்டார். அன்வஜானம் ஸ்தரசர்வே கிரகம் சோமஸ்யாஸ்வினோகம் விஷஜாமிதி யத்பூர்வம் சோமாகிருத்யா பகிஷ்கிருத்தௌ. ஓஹோ, இந்த ரிஷிக்கு நான் அவதார பெற்றிருக்கேன். இவாளுக்கு அந்த அஸ்வினி தேவிகளுக்கு சோமபானம் கொடுக்காதிருந்ததுனாலே நம்ம 2 பேர் கோபம் கொண்டிருக்கா. உத்தான பகிரானத்தோ பூரிசேனை தித்திரயகா விஷஜாகதி யத்பூர்வம் சோமாஹுத்திய பகிஷ்கிருத்தௌ. சரி, ஒத்துன்னு விடுறேன். இவர் 2 பேருக்கும் கொடுக்கணும். தயவுசு இந்த இவனுக்கு சரி பண்ணன் கையே. சரியா தேர் அபவன் புத்திரா ஆனத்தாத் ரேவத்தோ அபவத். சரி, இந்த மாதிரி யாருதான் அந்த சரியாத்தி என்றவனுக்கு, அந்த சுகன்யா தோகனாருக்கு ஆனர்த்தாத் ரேவத்தோ அபவத். ஆனர்த்தன் ரத்தம், ரேவத்தின் ரத்தம். சோந்த 3 பேர் பசங்க. சோந்த சமுத்திரே நகரீம் எனிர்மாய குஷஸ்தலீம். அந்த ரேவத்தன் என்ற புத்தன் என்ன பண்ணான்னா சமுத்திரத்துக்குள் ஒரு பட்டணம் பண்ணிண்டோ குஷஸ்தலி என்ற இடத்துக்குள்ள இருந்தான். ஆஸ்திதோ அபுக்த விஷயான் அனர்த்தாதீனரிந்தமா. புத்திரசதம் யஜ்ஞ. இன்னத்தன் 2வது பையன் என்ன பண்ணான்னா புத்திரசதம் யஜ்ஞே. அவன் 100 பேர் விஷங்கள். ககுத்மி ஜேஷ்டமுத்தமம். அதுல ககுத்மி என்றும் வேற பெரிய பையன். ககுத்மி ரேவதியும் கன்யாம் சுவாமாதாயும் அபிங்கிரகான். ககுத்மிக்கு ரேவதியும் தொடர்பு. அவன் என்ன பண்ணான்னா கன்யாவரம் பிரிப்பிரஷ்டம் பிரம்மலோகம் அபாவுருத்தம். அந்த கன்யைக்கு பிள்ளை தேடுறதுக்காக ரேவதியின் நேரா பிரம்மலோகத்துக்கு போயிட்டான். அப்போ எல்லாம் பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு அவளுக்கு இந்த மாதிரி சக்தி இருந்தது. கன்யாவரம் பரிப்பிரஷ்டம் பிரம்மலோகம் அபாவிரதம் ஆவர்த்தமானோ காந்தர்வே
ஆவர்த்தமானே காந்தர்வே திதோ அலப்த லக்ஷணக்ஷணம். அங்கே ஒரு டான்ஸ் பார்ட்டி, எங்கே பிரம்மலோகத்துக்குள்ளே. இவன் போனா பிரம்மா டான்ஸ் பார்த்து கொண்டிருக்கான். அவனுக்கு மீட்டிங்கே அவடில்லை. அதுக்கோசம் என்ன பண்ண, இவனும் பார்த்து கொண்டிருந்தான் கொஞ்சம் போதும். அது ஆறுதான் அந்த டான்ஸ் எல்லாம் முடிஞ்சாலும் என்ன சுவாமி வந்தீருன்னு கேட்கிறான். ததந்தம் ஆத்தியமானஸ்யா சுவாபிப்பிராயம் நிவேதித்து. டான்ஸ் முடிஞ்சாருதான், இப்படி நான் என் பெண்ணுக்கு பிள்ளை எடுத்து வந்திருக்கேன், யாரையாவது பண்ணி கொடுக்கலாம். அவன் ரச்சுத்தா பகவான் பிரம்மா ரகசியத்தமுவாச்சகா. பிரம்மா சிரிச்சுட்டு சொல்றானா, அஹோ ராஜன் நிருத்தாஸ்தே காலேன ஹிருதியே கிருத்தாகா. அவளெல்லாம் போயிட்டாப்பா, இருவித்தே யுகமா எடுத்து நீ வந்து அங்கன்னு இங்க வந்து உட்காண்டிருந்தியா, அத்தனை 20 யுகம் எடுத்து மாணவ கிடைச்ச தத்புத்திர பௌத்திரன் நப்திருணாம் கோத்திர அனித்ய சண்மகே. புத்திரன் பௌத்திரன் நப்திரன் தாத்தா கொள்ளு தாத்தா மரி தாத்தா எல்லாரும் போயிட்டு இருக்காப்பா, யாருமே இல்லை. காலோ அபியாத்த திருநவச்சுர்யுகபிஷ்கல்பிதகா. ஒன்று பண்ணு மாத்திரம் இருக்கா, நீ கூட்டு வந்திருக்கிறதுனாலே. தத்கச்ச தேவ தெய்வாம்சோ பரதேவோ மகாபலகா. இப்போ பூமியிலே பரதேவன் இருக்கான், பலராமன். அவனுக்கு இந்த ரேவதியை கூட கல்யாணம் பண்ணுங்கோ, அவன் பெருமாளுடைய அம்சம். கன்யாரத்ன விரம்ராஜன்னு நரரத்னாய் தேஹி போஹோ ரேவதி ரமணோ ராமஹா அப்படின்னு ராமரத்ன. இந்த ரேவதியே ராமனுடைய ஆம்பியம். எந்த ராமா? பலராம். புவோ பாராவதாராய பகவான் பூதபாவனாக. ஆதிசேஷாவதாரத்திலிருந்து பெருமாளே பாரத்தை குறைக்கிறதுக்காக ராமகிருஷ்ணால் நண்பேர்ன்றதுக்காக அதை பலராமனை இவர் பிறந்திருக்கார். அவதீர்ணோ நிஜாம் விஷேனா புண்ணியஸ்ரவணகீர்த்தனா. அவனுடைய அம்சத்தாலே, ஆதிசேஷாம்சத்தாலே புண்ணியஸ்ரவணகீர்த்தனானன் பிறந்திருக்கான். இப்போ இத்தியாதிஷ்டோ விந்தியாஜம் சிவஸ்வருமாகரகா. அங்க அவனு போய் கொடுத்து கல்யாணம் பண்ணு அப்படின்றார். சரி, அவன் சொன்னபடே வந்தான் அங்கன் ஊருக்கு. தியக்தம் புண்ணிய நித்ராசாது பிராத்திரு திக்ஷ்வச அவஸ்திதௌ. சரி, அவள் எல்லாரையும் வந்துரு சேவிச்சுட்டு சுதாம் தத்வா அனவத்யாங்கீம் ரேவதியே பலராமனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். பலாய பலசாலினே பதரியாக்கியன் கதோ ராஜா தத்தும் நாராயணாஷ்டமம். இந்த காரியம் பண்ணிட்டு அவன் அவன் பேரு ககுத்மி. அந்த ககுத்மி என்றவன் என்ன பண்ணா, பத்ரிகாஷ்டமத்தில் போய் தபஸ் பண்றதுக்கா கரெக்ட போனான். அஸ்மத்ரமாரம்பாம் நிதிகேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.